வயிற்றை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்டுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ 2 நாளுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண இதா. ஆனால் எப்பயுமே நான் மியூசிக் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்து ஒரு மியூசிக் போட்டால் அதுக்கு காப்பிரைட் ஆகி யூடியூப்பில் அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் போடுறேன் பாருங்கள். வீட்லேயே உட்காந்துக்கிடலாம். இது லேடிஸுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி காலை நீட்டி கையை சைடில் எப்படி வச்சுங்க. அவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறது அவ்வளோதான். இதை கூட செய்ய மாட்டீங்களா வயிற்று குறைக்கிறதுக்கு? உங்களை நான் டயட் இருக்க சொல்லலை. டயட் இருக்குது வேறு டிபார்ட்மெண்ட்டு. குறைஞ்சபட்சம் வயிற்று குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதே செய்யுங்க. எங்கே வருங்க, வலது தூக்குங்க, இடது தூக்குங்க. இப்போ தூக்கும்போது தொப்பளை மட்டும் டைட் பண்ணுங்க. டைட் பண்ணுங்க. ஆச்சா, தரையில் வச்சிட்டிங்க. இப்போ தரையில் வைக்காம ஒரு 10 கவுண்டிங். காலை மடக்காமல் தரையில் வைக்காம. ஆச்சா, 2வது ஃபஸ்ட்டு இது இந்த எக்ஸசைஸ். 2வது கால் 2 ஜஸ்ட் ஒதுக்கி கொண்டு வந்து அப்படியே கொண்டு போய் தரையில் வைங்க. தரையில் வைங்க. உங்களை கஷ்டப்படுறதே சொல்லலை, கஷ்டமானது கிடையாது. உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா காலை தூக்கிட்டு வந்து அப்படி ஏற நிப்பாட்டுங்க. ஒரு 10 கவுண்டிங், எத்தனை கவுண்டிங் முடியும் பண்ணுங்க. இந்த 2 எக்ஸசைஸும் உங்களுக்கு செம்ம ரிசல்ட் வரும். இன்னும் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க இதை பண்ண உடனே இந்த பாருங்க, வயிற்றை வேகம் பண்ணுங்க. இப்படி வேகம் பண்ணுங்க. இது உங்களுக்கு வரலன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி இப்படி வயிற்று வேகம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டயட்டில் இல்லைனாலும் இது ஓரளவுக்கு உங்களுக்கு வயிறு வெளியில் வராமல் பார்த்துக்கிடும். டயட்டில் இருந்தீங்கன்னா சீக்கிரமே ரிசல்ட்டை பார்ப்பீங்க. சைட்லலாம் செப்பரேட்டாக போகணும்னு அவசியம் இல்லை. இந்த வேகம் பண்ணாலே சைடு மசில்ஸும் குறையதான் நீங்கள் பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.